பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. மீகா 2வது அதிகாரம் 6வது வசனம். மீகா 2வது அதிகாரம் 6வது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஆண்டவர வேளையில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை நீர் எங்கள் கூட பேசும், எங்களை உருவாக்கும். உம்முடைய வருகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது. மீகாவை குறித்து நம்ம பார்க்கும்போது 7வது நூற்றாண்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரால தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டு அந்த ஒரு பெரிய பாரத்தோடு அந்த நாட்களில் அந்த நார்த்தன் பாட்டில் இருந்ததான 10 கோத்திரத்தை சார்ந்த அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் சமாரியாவை மையப்படுத்தியிருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, மேசியாவுடைய முதல் வருகையை குறித்து பிரசங்கித்தது மாத்திரமல்லாமல் 2வது வருகை குறித்தும் பேசி ஜனங்களை கிறிஸ்துவின் அன்பில் கிறிஸ்து வரப்போகிறார் என்கிறதை குறித்து அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசி, அவர்களுடைய காலங்களில் இயேசு கிறிஸ்துவ 2வது வருகை வரவில்லை, ஆனாலும் அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்களோடு கூட கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசி உருவாக்குகிற அந்த அதிகாரம் தான் நீங்கள் 1வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர் 2வது வருகை குறித்து, இயேசு கிறிஸ்து முதல் கூட அவர் வரவில்லை, 1வது வருகைக்கு முன்னாடியே அவர் எதை பேசுகிறார், 2வது வருகை குறித்து அவர் பேசுகிறத நம்ம அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான ஒரு வார்த்தை 2:6 இப்படியாய் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அப்போ இந்த மீகா தீர்க்க தரிசியை பார்க்கும்போது இவர் உண்மையான ஒரு தீர்க்க தரிசி. அந்த நாட்களில் மீகா உண்மையாக அந்த ஜனங்களுக்கு வரப்போகிறதான நியாய தீர்ப்பையும் அவர்கள் செய்கிற பாவங்களையும், இப்படியாக நீங்கள் செய்கிறீர்கள், இது செய்யக்கூடாது, இந்த இப்படியாக நீங்கள் செய்கிற காரியங்கள் பாவமான காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்து என்ன செய்தார், தீர்க்க தரிசனம் உரைத்தார். மீகாவை குறித்து இப்படியாகி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தால் அப்படியாக அநேக காரியங்களை என்ன செய்திருக்கிறாரு இந்த தீர்க்க தரிசி. உண்மையாக அந்த ஜனங்களோடு கூட அந்த ஜனங்கள் உண்மையான ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு ஆண்டவர் அவரோடு கூட கற்றுக் கொடுத்தார். அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். அப்போ இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அங்கே என்ன நடந்துருச்சு, அதே நேரத்தில் அதே இஸ்ரவேல் தேசத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. அந்த ராஜாக்களுக்கும் சரி அந்த ஜனங்களும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஏற்ற விதத்தில் மேல் பூசாக பேசி அந்த ஜனங்களை நீங்கள் இருக்கிற பாவத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லி இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற ஒரு கூட்ட தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசிகளாக இஸ்ரவேல் தேசத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் கள்ள தீர்க்க தரிசிகள் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பேசலாம், அதற்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையான ஒரு தீர்க்க தரிசி கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பேசும்போது அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, தடை செய்கிறாங்க. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். மீகா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மீகாவுக்கு இந்த நீ பேசுறது கடினமா இருக்கிறது, நீ பேசுகிறது ரொம்ப கடினமா இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ண முடியல, நீ சொல்றது எல்லாமே நியாய தீர்ப்பாய் சொல்லுகிறாய் என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசியை பார்த்து, அந்த மீகா தீர்க்கதரிசியை பார்த்து அநேக ஜனங்கள் என்ன சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அநேக ஜனங்கள் மீகாவுக்கு விரோதமாக எழும்பி அப்படிப்பட்டதான ஒரு பாவமான காரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்திலும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:17 நீங்க 16 படித்து பார்த்தால் யோவேலில் நடந்த யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் முன்மாறி காலமாகிய முதல் நூற்றாண்டுல, அதாவது ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் முன்மாறி அபிஷேகம் கர்த்தர் ஊற்றினார், உண்மைதான். ஆனாலும் அதே அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் கடைசி நாட்கள் என்று சொல்லி அதை மென்ஷன் பண்ணி சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள், இயேசு கிறிஸ்துவ நாட்களிலே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது, உண்மைதான்.
இந்த காலத்துல நீங்களும் நானும் வாழ்கிற காலம் கடைசி காலத்தின் கடைசி பகுதியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல வாழ்கிற கடைசி பகுதியில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகம் பின்மாறி அபிஷேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பின்மாறி அபிஷேகம் ஒரு மனுஷனை தொடும்போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? இந்த பின்மாறி அபிஷேகம் ஒரு மனுஷனை தொடும்போது, ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் எப்படியாய் மாறுவான்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் மாறுவான். தீர்க்க தரிசனத்தை பேசுவான், வருங்காரியங்களை குறித்து பேசுவான், தேசங்களில் நடக்க போகிற காரியங்களை பேசுவான், சபைகளுக்குள் இருக்கிற அக்கிரமங்களை வெளிப்படுத்தி பேசுவான். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை குறித்து அவன் பேசுவான். இதுதான் உண்மையான தீர்க்கதரிசிகளுடைய நோக்கமும் அதுதான் தேவனுடைய விருப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு இந்த உலகமெங்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்தியாவிலும் இருக்கிறார்கள், உலகத்தின் பல நாடுகளிலும் இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனால் பிசாசுடைய போராட்டம் என்ன தெரியுமா? பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்ப விடக்கூடாது. இந்த உண்மையான தீர்க்கதரிசிகள் எழும்புவதற்கு முன்னாடி பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், கள்ள தீர்க்கதரிசிகளை என்ன செய்யணும்? உலகமெங்கும் அநேகரை எழுப்பி விட்டு, நான் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்குள்ளே தான், கிறிஸ்தவர்களுக்குள்ளே கள்ள தீர்க்கதரிசிகள் என்கிற போர்வையில உலகத்தையும் பொருட்களையும் பொருள் மேல பணத்தின் மேல ஆசைப்பட்ட அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை உருவாக்கி இப்படிப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசிகள் உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்லாதபடிக்கு இவர்களை தடை செய்யும்படிக்காக பிசாசு மிகப்பெரிய தந்திரத்தை இந்த கடைசி காலத்துல அவன் வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதைத்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவனுடைய நோக்கம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது? ஏன் பிரதர் தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏனென்று சொன்னால், தீர்க்க தரிசனம் சொன்னால் பாருங்க, கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சாத்தானுக்கு தெரியும், உண்மையான தீர்க்க தரிசிகளை எழுப்பிவிட்டால் இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்திருந்தி, அதாவது அவர்கள் மனம் திரும்பி உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் மாறிவிடுவார்கள். சபை பரிசுத்தமாக்கப்பட்டுவிடும், தேசம் பரிசுத்தமாக்கப்பட்டுவிடும், தேசத்தின் தலைவர்கள் பயப்படுவார்கள் என்பதை சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன? தீர்க்கதரிசிகளை எழுப்பக்கூடாது, தீர்க்கதரிசிகளை அழித்துறணும், தீர்க்கதரிசிகளை என்ன செய்யணும்? பலவிதமான தீமையான காரியங்களை அவர்கள் மேல பள்ளி பேசி அவர்களை என்ன செய்யணும்? அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை தடை செய்து தேசத்தை சீர்படுத்தி தேசத்தை அழித்து என்ன செய்யணும்? தேசம் சீர்கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி பிசாசு விரும்பி கொண்டிருக்கிறான். பிசாசு அதைத்தான் அவன் விரும்பி எப்படியாவது ஜனங்களை அழித்துறணும் அப்படின்னு சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். உலகத்துல இருக்கிற ஜனங்களை மாத்திரமல்ல, இன்க்ளூடிங் சபையில கூட பாருங்க, தீர்க்க தரிசிகளை இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நீங்க பார்க்க முடியும். பிரசங்கி யாரை பார்க்க முடியும்? பிரசங்கம் பண்றவங்கள நிறைய பேர் பார்க்க முடியும். நிறைய பேரை பிரசங்கம் மட்டும் பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க. வசனத்தை மட்டும், வசனம் ரொம்ப முக்கியம், பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஏனென்று சொன்னபோது, நீங்க ஒரு சபையில போய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அங்க சபையில இருக்கிற பாவங்களை என்ன செய்வோம்? கர்த்தர் நம்மோடு பேசுவார். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதனா இருக்கும்போது, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்ற ஒரு விசுவாசியா இருக்கும்போது, தீர்க்க தரிசன அழைப்பை பெற்ற ஒரு தீர்க்க தரிசியா இருக்கும்போது, அந்த சபைக்குள்ள நீங்க போயிட்டு ஆண்டோட வார்த்தையை பேசும்போதே உங்கள் மூலமாய் என் மூலமாய் புறப்படுகிற அந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது அந்த சபை பரிசுத்தமாக்கப்படும். சபைக்குள்ள ஒரு பயம் உண்டாகும், பாவத்தை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாகும். சபை ஆண்டோட வருகைக்கு நேராக ஆயத்தப்பட முடியும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. அப்போ சாத்தானுடைய இந்த கடைசி காலத்துல மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? தீர்க்க தரிசனம் பேசிவிடக்கூடாது. சபைகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் எழும்பக்கூடாது. ஜனங்களுக்குள்ள ஊழியங்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்கள் எழும்ப விடக்கூடாது என்று சொல்லி சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், அப்பதான் ஜனங்களை சீர்கெட்டு போகும்படிக்காக செய்து விடலாம் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? கடைசி காலங்களில் தீர்க்க தரிசிகளை எழுப்பணும். தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ளவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தீர்க்க தரிசனை அந்த அபிஷேகம் உள்ள ஜனங்களை எழுப்பி தேசத்துல ஆண்டவர் இதோ வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்,
சபையே நீ ஆயத்தப்படு என்கிற அந்த சத்தத்தை, அந்த எக்கால சத்தத்தை போன்ற அந்த சத்தத்தை உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி, கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்க தான் அந்த தீர்க்கதரிசி, நீங்க தான் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். பாருங்க, தொடர்ந்து அந்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. பிசாசு போராடி கொண்டு தான் இருப்பான். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்களை ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் ஆண்டு கொடுத்துருக்கிறாருன்னா, இல்லை உங்களுக்கு அழைப்பு, தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவர்களா இருப்பீர்களானால், ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கலாம், ஆனால் ஊழியக்காரங்களா இருக்கலாம். நீங்க அதை அடக்கி வச்சிடாதீங்க. நான் பேசாம இருந்துருவேன்னு சொல்லி, நான் எனக்கெல்லாம் அது வேணான்னு சொல்லி நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு விரக்தியில நீங்க பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரை இழந்து போன அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. இழந்து போன அந்த தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு தாங்க. எனக்கு இழந்து போன அந்த தீர்க்க தரிசன அழைப்பை மறுபடியும் புதுப்பித்து உமக்காக நான் ஓடணும்ப்பா. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காது. தேசத்துல நிந்தை பெருகி இருக்கிறது. தேசத்துல இயேசுக்கு விரோதமாய் நிந்திக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நிந்தனை செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு மாதிரி எலியா போன்ற தீர்க்க தரிசிகள் இன்னைக்கு இல்லை. அதாவது இன்னைக்கு பார்க்கிறோம் பாருங்க, எலியாவை போன்ற வல்லமையான ஊழியக்காரர்கள், தீர்க்க தரிசிகள் இந்த பூமியில், இந்த உலகத்துல குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தரிசனம் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறபடினால அப்படிப்பட்ட ஏக்கமும் விருப்பமும் இல்லாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு பிரசங்கியாராய் இருந்தால் போதும் என்று நினைத்து கொண்டு அப்படியாகவே தேவனிடத்தில் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு மனமடிவாய் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கடைசி காலத்தில் ஆண்டவர் உங்களை என்னை அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு ஒரு வல்லமையோடு பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். ஏன்னு தெரியுமா? அப்பதான் ஜனங்களை சீர்படுத்த முடியும், ஜனங்களை கிறிஸ்துவ நேராய திருப்ப முடியும். பாவத்தை உணர்த்தும் போது அவர்கள் கிறிஸ்துவண்டையில மனம் திரும்பி திரளான ஜனங்கள் கிறிஸ்துவண்டையில வருவார்கள். பாருங்க, பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல ஒரு தீர்க்கதரிசி எலியான்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, அன்னைக்கு அந்த காலங்களில் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை வல்லமையாய் பயன்படுத்தினார். அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆகாப் பயந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். அந்த ஆகாபுக்கு முன்னாடி மகிமையான அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். தேவனே உண்மையுள்ள தெய்வம், ஆண்டவராகிய தேவன் யெகோவா தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்த ஆகாபுக்கு முன்னாடி இருந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி தேவனே மெய்யான தெய்வம், நம்முடைய யெகோவா தெய்வம், ஆபிரகாமன், ஈசாக்கின், யாக்கோபின் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி நிரூபிப்பதற்கு அன்றைக்கு அந்த காலத்துல, பழைய பாட்டின் காலத்துல ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டிருக்குமானால், இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களையும் என்னை அழைக்கிறாருங்க. அதனாலதான் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் தீர்க்க தரிசனத்தை அடக்கி வைக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் இந்த தேசமெங்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நிந்திக்கிறார்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ராஜாக்கள் பயப்படுவாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்துல பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பலவிதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை நான் எழும்ப விட மாட்டேன், கிறிஸ்தவர்களை அழிப்பேன், கொலை செய்வேன் என்று சொல்லி இந்திய தேசம் எங்கும் மிஷனரிமார்களை, ஊழியக்காரர்களை கொலை செய்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள், சபைகளை சூறையாடுகிறார்கள். உலகமெங்கும் இது நடக்குது. ஏன் என்று தெரியுமா? இப்படிப்பட்ட உண்மையான வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்பாததுனால தான் சாத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் நிந்தனையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆசைப்படுவோம், ஆண்டவரை எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க, ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க பான்னு சொல்லி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசன வரத்தையும் தீர்க்க தரிசன அழைப்பை நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே இதை குறித்து தரிசனமற்றவர்களாய் நாங்கள் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தை நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோங்க. தாவி எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் மன்னிங்க. முக்காய் தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.